சேவலை பலியிடுவாங்க. தொலைக்காட்சிகளில் பார்க்கலாம், மக்கள் பார்க்கலாம், லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. சேவலை பலியிட்டு தான் அந்த சூரசம்ஹாரம் நடக்கிறது. இதெல்லாம் முருகன் கோயிலில் இன்றைக்கி இருக்குங்கிறதுக்கு இருக்கு. ஆனால் மக்கள் இன்றைக்கு அது சைவம் தான் உயர்ந்திருக்கிறாங்க. இந்த கருத்துக்களை மாற்றணும்னா மக்கள் தான் தன்னெழுச்சியாக இதையெல்லாம் உணர்ந்து நம்ம கோயிலில் பணம் வேணுங்கிறது. இப்போ மக்கள் அதை வேண்டாம், இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அங்கே அந்த இடத்துல இந்துக்களின் மனசு புண்படுகிறது. இல்ல அதுதான் எப்படி நீங்க இப்ப முருகனுக்கு போய் பலியிடல, அவங்க இந்துக்களுடைய மனது புண்படுவதற்கு அவங்களுடைய தர்கா இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறையில அந்த பலியிடுறது இருக்கு, அதற்கென்று தனி வழி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பலியிடுறது உங்க இந்து மக்களுடைய மனம் எப்படி புண்படும்? நம்மளுடைய கோவில்கள்ல எல்லாமே கீழே வந்து இஸ்லாமிய கடவுள் இருப்பாங்க, மேல நம்மளுடைய இந்து கடவுள் இருப்பாங்க. இதுதானே முறையா இருந்திருக்கு. இதுதான் முறை. இது நீங்க கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி. இது இப்பதான் நம்ம மத நல்லிணக்கத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இப்ப அதற்கென்று தனி வழி இருக்கிறது. அவங்க எப்பல இருந்து இந்த பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ கடந்த சில ஆண்டுகளாக நிச்சயமா பலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை திடீர்னு இன்னைக்கு நிறுத்துன்னு சொல்றது முடியுதானா? அது முறையாக இருக்காது. சரியோ தப்போ இப்போ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த முறையை உடனே நிறுத்த முடியாது. அது இருக்கட்டும். அதற்குன்னு எங்களுக்கு இவ்வளோ இடம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசாங்கம் இதில் என்ன செய்யணும்? இதையும் தடுப்பேன் அதையும் தடுப்பேன்னா